அனைவருக்கும் வணக்கம். சோசியல் மீடியாவை திறந்தாலே ஜூலியோட நீலிக்கண்ணி வீடியோ தான் அதிகமாகுது. பசங்க ஜூலியை வச்சு செஞ்சிருக்காங்க சோசியல் மீடியாவில. சின்ன பிள்ளைங்க கூட கலாய்க்குது. இந்த நிலத்துக்கு யாருக்கான ஜூலி தான். நாங்க பாட்டுக்கு எங்க தளபதி விஜய் கட்சி அமைச்சுக்காரு, அவர் அரசியல் போயிட்டு இருக்கா, நாங்க அவரை கவனிச்சுட்டு இருக்கோம். நீ பாட்டு குறுக்க வந்துக்கிட்டு தமிழக வீட்டுல வந்து தளபதி விஜய் கலாய்ச்சிருப்ப. இதுல விச்சுவல் வாய்ஸ் வல்லுநர் வாய்ஸ் கூப்பிட்டு கலாய்ச்ச. நீ என்ன நினைச்ச? விஜய் எப்படி ஆட்சியை பிடிக்க முடியாது, ஸ்டாலின் தான் வருவான்னு நினைச்சேன். ஆனா நடந்தது வேற. தளபதி ஆட்சி உட்காந்துட்டாரு. எப்படி கிட்னி கேஸ் எதுவும் பண்ண மாட்டாங்க நீ நினைச்ச. இந்த நோண்டி எடுத்துட்டாங்கல்ல. இது உனக்கு தேவையா? பசங்க எவ்வளவோ சொல்லியிருக்காங்க, நீ கேட்டுட்டு மூடிட்டு போயிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்துருக்குமா? இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை. இப்ப யாரானும் போடுறது நீ தான். அதுல பெரம்பூர்ல நான் தளபதி விஜய் எதுவுமே பேசலன்னு சொல்றேன். இந்த வீடியோ டிலீட் பண்ணல சார். பெரம்பூர்ல வானே பாத்துக்கலாம். என்ன உங்களுக்கு கேக்குதா தெளிவா? வானே பாத்துக்கலாம், வாடா பாத்துக்கலாம் நான் சொல்ல. மறுபடியும் பொய் சொல்லாத சொல்லி இப்படி பொய் சொல்லிதான் மாட்டிக்கிட்டு இந்த நிலைமையில இருக்க. மறுபடியும் பொய் சொல்ற. அன்னைக்கு பிரச்சாரத்துக்கு வரும்போது ஆனா நீ நாளைக்கு தான் வருவ, நான் இன்னைக்கே வந்துட்டேன், வாடா பாத்துக்கலாம் அப்படி தெளிவா கேக்குது. எங்க என்ன காது செவுடா? அந்த வீடியோல சோசியல் மீடியால போட்டு வைரலாகி இருக்கேன். இது உனக்கு தேவையில்லாத வேலை. அம்மா ஜூலி கேட்டுச்சா? வாடா பாத்துக்கலாம் சொன்ன. எங்க காதல செவுடா? நீயே ரிப்பீட் மூட்ல கேட்டுக்கிட்டே இரு, அப்பதான் உனக்கு தெரியும். அடுத்து உங்க பிரஸ் மீட்டை கொடுத்து என்ன சொல்லுவ? இந்த வீடியோ சொன்னா நான் இல்லைங்க, இது ஒரு ஏஐ வீடியோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். கண்டிப்பா